பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு கிடைக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 3000 கோயில்களுக்கு குடமுழக்கு, 7000 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்கள் மீட்பு, தேவாலயங்கள் மசூதிகள் புனரமைப்பு என அனைத்து பக்தர்களிடமும் ஸ்கோர் செய்துள்ளது திராவிட மாடல் ஆட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். மிஸ்டு கால் மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடத்தியும் வார்டுக்கு ஒரு ஓட்டு என ஆபத்தில் தத்தளிக்கும் கட்சியினர் மதத்திற்கு ஆபத்து என்று மறு ஒட்டிக் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இந்நிலையில் இந்த தகவலை மறுத்துள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் என தவறான தகவல் பரவி வருவதாகவும், இருசக்கர வாகனங்களுக்கான சுங்க கட்டணத்தில் முழுமையான விலக்கு தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளார். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.